கேளடி கண்மணி, நானுங்கள் யாழினி. ராவணனின் சீதை பகுதி 30 பார்க்கலாமா? 2 நாட்கள் சென்றன. சீதாவின் கோபம் குறையவில்லை. சீதாவின் வீட்டிற்கு இது தெரிய வேண்டாம் என சொல்லிவிட்டான் ரக்ஷித். அதனால் ரவியும் சொல்லவில்லை, சீதாவும் சொல்லவில்லை. வாணியின் கேஸ் சம்பந்தமாக சீதா பிஸியாக இருந்தாள். இதற்கு இடையில் தேவி மற்றும் தரணி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ரக்ஷித்தின் பக்கம் இருக்கும் நியாயத்தை அவள் கேட்க மறுத்துவிட்டாள். அவள் பிடிவாதக்காரி என்று ரக்ஷித்திற்கு தெரியும். ஆனால் இந்த அளவிற்கு இருப்பாள் என்று அவனும் நினைக்கவில்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் ரக்ஷித்தின் நினைப்பில் அழுது கொண்டிருந்தவள் விடிந்து வெகுநேரமாகி கீழே வந்தாள். அப்போது அங்கு காவேரிக்கும் ரவிக்கும் பெரிய வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. அவளை பார்த்ததும் இருவரும் அமைதியாகிவிட்டனர். என்ன அத்தை, என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன பார்த்ததும் நிறுத்திட்டீங்க என கேட்டாள் சீதா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல சீதா, சும்மாதான் கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி, நீ காஃபி குடிச்சிட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம் என்றார். நான் ஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அத்தை என அவள் சொன்னதும் ரவி திரும்பி, அம்மா வெளியே மழை வருதான்னு பாருங்க, 10 மணி ஆனாலும் பெட் காஃபி குடிக்காம ப்ரஷ் பண்ண மாட்டா, இப்போ எப்படி என கிண்டலாக கேட்டான். இல்லைன்னா அத்தான் திட்டுவார் மாம்ஸ், அவருக்கு காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிடணும் என்றவள் கொடுங்க அத்த காஃபிய என வாங்கி கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள். ரவியோ ஏதும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் சீதாவிற்கு ஏற்ற ஆள்தான் ரக்ஷித் என நினைத்து கொண்டான். பின்னர் அத்தை என்ன சாப்பாடு என கேட்டாள். ஆப்பம் வடைக்கறி என்ன சொன்னதும் அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை என அவள் வாயிலிருந்து சட்டென்று வார்த்தைகள் வந்தது. ஏன் சீதா, காலையில இருந்து அத்தான் அத்தான்னு சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறவ எதுக்கு ரோசப்படணும்? அவன்தான் தான் சொன்னது தவறுன்னு மன்னிப்பு கேட்டான்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி வீம்பு பண்ணிட்டு இருக்க என காவேரி அம்மா சந்தடி சாக்கில் அவளுக்கு அறிவுரை அள்ளி வழங்கினாள். அவள் முகம் சட்டென்று மாற, இல்ல அத்தை, அவர் தப்பு பண்ணினார், பண்ணல, அது வேற விஷயம். ஆனா என் தாத்தா இறந்தது அதனாலதான். மேலும் இதை என்கிட்ட சொல்லாம மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிறார் பாருங்க, அதான் என்னால தாங்கிக்க முடியல என வேதனையுடன் சொன்னவள் சாப்பிடாமலே எழுந்து செல்ல, பின்னர் ரவி கெஞ்சி அவளை சாப்பிட வைத்தான். ரக்ஷித்தோ சீதா இல்லாமல் தவித்து போனான். எங்கு சென்றாலும் அவள் முகமே நினைவிற்கு வர, தினமும் மறைவிலிருந்து அவன் அவளை பார்த்தாலும் அவளிடம் பேசாமல் இருப்பது அவனுக்கு மரணத்தை விட கொடியதாக தெரிந்தது. அன்று வாணியின் கேஸில் முக்கியமான சாட்சி விசாரணை என்று சீக்கிரமாக புறப்பட சீதாவை எப்போதும் தரணி அழைத்து செல்வாள். இன்று அவளுக்கு வேலை இருக்கிறது என்று கூறிவிட, மேலும் அந்த கேஸ் தொடர்பான சில ஃபைல்கள் ரக்ஷித்தின் அலுவலகத்தில் இருக்க அதை எடுக்க வந்தாள் சீதா. ரக்ஷித் வருவதற்கு முன்பே அங்கு சென்று அதை எடுத்து வந்துவிட வேண்டும் என முடிவு செய்து சீக்கிரமாக சென்றாள். வெளியில் வண்டி இல்லாமல் இருக்க, ஆனால் கதவு திறந்திருந்தது. இந்த மணிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை, இப்படிதான் பொறுப்பில்லாம கதவை திறந்து போட்டுட்டு வெளியே போயிருக்கான் என திட்டிக்கொண்டே உள்ளே நுழைந்தவள் அந்த ஃபைலை தேட அங்கு அது இல்லை. ரக்ஷித்தின் அறைக்குள் வைத்ததாக ஞாபகம் வர மெதுவாக அறையை திறந்து பார்த்தவள் யாரும் இல்லாததைக் கண்டு, அப்பா நல்ல வேளை இன்னும் வரல என சொல்லியபடியே அவள் அங்கு அதை தேட ஆரம்பித்தாள். மேல் கபோர்டில் இருப்பது எட்டாமல் இருக்க, ஒரு காலை கபோர்டின் ஒரு பகுதியில் வைத்து கையை தூக்கி அதை எடுக்க முயற்சித்தாள். அப்போது உள்ளே ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வந்த ரக்ஷித் இங்கு சீதா ஒற்றை காலில் நடனமாடிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் அம்லு என அந்த வார்த்தை வாயிலிருந்து வராமல் அவன் இதயத்திலிருந்து வந்தது. அது அவள் உயிர் வரை ஊடுருவ சற்று தடுமாறியவள் பூப்பந்து போல் சரிய கையில் ஏந்தி கொண்டான் ரக்ஷித். சீதாவோ அதிர்ச்சியில் அவனை பார்த்து கொண்டிருக்க, ரக்ஷித்தும் அதே மனநிலையில்தான் இருந்தான். சில மணித்துளிகள் அப்படியே நின்று இருந்தவர்கள் முதலில் சுதாரித்த சீதா சட்டென்று அவன் பிடியில் இருந்து கீழே குதிக்க முயல, ஹே பாத்து பாத்து என அவளை மெதுவாக இறக்கி விட்டவன், எப்படி இருக்கு அம்லு என கேட்டான். அவனை பார்த்ததும் மனதில் ஒரு சிலிர்ப்பு வந்தாலும் அவன் செய்ததை நினைத்தவுடன் கோபம் வர அவனை முறைத்தவள் எதுவும் பேசாமல் ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அம்லு ப்ளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ என கெஞ்சிக்கொண்டே பின்னாள் வந்தவன் அவள் திரும்பி, இதுவரை நான் கேட்டது பட்டது எல்லாம் போதும், இனியும் நான் ஏமாற மாட்டேன், நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை நான் என்னைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன்.
என சொல்லிவிட்டு திரும்பி கதவை திறந்தாள். யாருக்கு பஞ்சு மிட்டாய் சொல்லிட்டு இருக்க என்றபடியே ஒரு உருவம் வெளியே இருந்து வந்தது. அவரை பார்த்ததும் சீதா வியப்பில் ஹீ ஜெவி என சொல்லிக்கொண்டே அவரை கட்டிப்பிடித்து கொண்டாள். ஜெயந்தி சித்தி என்றவன் வாங்க சித்தி என ரக்ஷித்தும் சந்தோஷமாக அழைத்தான். நீ பேசாதடா, உன்மேல எனக்கு கோபம் என்றவர் உன்மீதும் தான் பஞ்சு மிட்டாய் மீதும் தான் என்றார். உடனே அவரிடம் இருந்து விலகி என்னாச்சு ஜெவி, என் மீது கோபம்? நான் என்ன செய்தேன் என சிறு பிள்ளை போல் சினுங்கிக் கொண்டே கேட்டாள். நீ இன்னும் இந்த சினுங்கிற பழக்கத்தை விடலையா என சிரித்துக்கொண்டே கேட்டவர் அதற்குள் என்மேல் என்ன கோபம் சித்தி என்றான் ரக்ஷித். ஏண்டா படவா, நான் இல்லாத நேரமா பார்த்து என் பஞ்சு மிட்டாயை நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட என செல்லமாக மிரட்டலாக கேட்டவர், ஏன் சீதா உனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்க? கிரிமினலோட பழகி பழகி அப்படியே இருப்பானே என கிண்டலாக சொல்லிக்கொண்டே செல்ல, ஐயோ இங்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம சித்தி வேற அவளை ஏத்தி விடுறாங்களே, ஏற்கனவே எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி பொறிவா, பத்தாததுக்கு இவங்களும் ஏத்தி விடுறாங்க. டே ரக்ஷித், இன்னைக்கு சனி உனக்கு தாண்டா என மனதில் புலம்பிக்கொண்டே வெளியில் சிரித்து கொண்டிருந்தான் ரக்ஷித். சீதாவோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தவள் கடைசியாக, நீங்கள் சொல்வது எல்லாம் உண்மைதான் ஜெவி, நான் தான் ஏமாந்துட்டேன் என சொன்னவள், அப்புறம் நீங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க என்று கேட்டாள். ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்க தான் வரேன். உங்க திருமணத்திற்கு என்னால வர முடியல. அப்புறம் 2 முறை ட்ரை பண்ணேன். ரக்ஷித் கூட உங்களுக்காக ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொன்னான். ஆனா எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அதான் வந்த உடனே இங்க உங்களை பார்க்க வந்துட்டேன். ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஆஃபீஸே கதின்னு இருப்பேன். இப்பவும் அப்படித்தானா? நல்ல வேலை, வீட்டிற்கு போயிருப்பேன். இங்க பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். ஏன் சீதா, நீ இவன் கூட சேர்ந்து இப்படி மாறின என அவர்களை வம்பிழுத்து பேசிக்கொண்டு இருக்க, ஜெவி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு சீதா வேகமாக வெளியே வந்து விட்டாள். மனது சற்று பாரமாக இருக்க ஆட்டோவை நேராக பாபா கோயிலுக்கு விடச் சொன்னாள். அங்கு சென்று சிறிது நேரம் அமர்ந்திருந்தவள் அவள் நினைவு முழுவதும் ரக்ஷித்தையே சுற்றி வர, அவன் அவளை பூ போல் தாங்கியது, அம்லு என்று அழைத்தது, அவனது கண்ணில் இருந்த ஏக்கம், இவையெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வந்து கொண்டே இருந்தது. தலையை பிடித்தபடி அப்படியே சுவரில் சாய்ந்தவள் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. இப்போதும் நான் தான் வேதனைப்படுகிறேன் ரக்ஷித். அன்று என்னால் என் குடும்பம் வேதனைப்பட்டது. என் உயிர் தாத்தா என்னை விட்டு சென்றார். அடிமேல் அடி விழுந்து நொறுங்கி கிடந்த நான் உன்னால் தான் உயிர் பெற்றேன். இனியாவது என் வாழ்வில் வசந்தம் வரும் என நினைத்தேன். ஆனால் அந்த கடவுளுக்கே அது பொறுக்கவில்லை போலும். நான் யாரை உயிராக நினைக்கிறேனோ அவர்கள் என்னை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். என்னால் முடியவில்லை ரக்ஷித். நீங்க செய்த தவறை என்னால் மன்னிக்க முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என மனதிற்குள் புலம்பியபடியே அமர்ந்திருந்தாள். அப்போது அம்மா, ஆட்டோ ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருக்கு என ஆட்டோக்காரன் வந்து அவளை அழைக்க, அப்போதுதான் தான் இருக்கும் இடத்தை அறிந்தவள் சட்டென்று எழுந்து இதோ வந்துவிட்டேன் என்றபடி கிளம்பினாள். மறுநாள் மனது ஏதோ போல் இருக்க கிளம்பி அன்னை இல்லம் சென்றாள். அங்கு சிறிது நேரம் இருந்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தவள் அவள் உள்ளே நுழைந்ததும் இதோ சீதாவே வந்துட்டா என காவேரி சொன்னதும் திரும்பி பார்த்த சீதா அங்கு ஜெயந்தி அமர்ந்திருந்தார். அவரை பார்த்ததும் அப்போதுதான் அவரை நேற்று பார்த்த நினைவு அவளுக்கு வர, ஜெவி என்றபடி அருகில் வந்தவள் சாரி ஜெவி என்றாள். அதற்குள் காவேரி, நான் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வருகிறேன், நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள் என சொல்லிவிட்டு கிளம்பினார். சிறிது நேரம் இருவரும் அமைதியாக இருக்க, என்ன பஞ்சுமிட்டா, என்னிடம் என்ன கோபம் என பேச்சை ஆரம்பித்தார் ஜெயந்தி. வேகமாக நிமிர்ந்தவள், அப்படியெல்லாம் ஏதுமில்ல ஆண்டி, நேற்று பார்த்ததும் உங்களிடம் நான் சரியாக பேசவில்லை, அப்புறம் என சொல்லி நிறுத்த, நேற்றே நான் பேசவில்லையே, மறுபடியும் ஏன் இங்கு வந்தாயின்னு கேட்கிற, அப்படித்தானே என அவர் சிரித்துக்கொண்டே கேட்க, இல்லை இல்லை ஜெவி, நிஜமாவே பல குழப்பத்தில் உங்களை நான் மறந்துட்டேன், இப்ப பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமா போச்சு என அவள் சமாதானம் சொன்னாள். சரி, குளமென குட்டையில இப்போ நான் மீன் பிடிக்க வந்திருக்க, மீன் சிக்குமா என அவர் புதிராக கேட்க, அவளோ விருட்டென்று நிமிர்ந்தவள், என்ன சொல்றீங்க என புரியாமல் சில நிமிடம் யோசித்தவள் அவர் கேட்க வந்தது புரிந்ததும், கண்டிப்பா சிக்காது ஜெவி, இது மீன் இல்ல திமிங்கலம், தானாக சிக்கினால்தான் உண்டு என அவளும் அவர் பாணியில் பதில் கொடுத்தாள். அவளது பதிலில் அசந்து போன ஜெயந்தி, பரவாயில்ல சீதா, ரக்ஷித்தின் மனைவி என்பதை நீ நிரூபிக்கிறாய் என சொல்லி சிரித்தவர், சரி நான் கிளம்புறேன்,
உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் என்றார். என்ன ஆண்டி, நீங்க இப்பத்தானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க என்றவள், இருங்க என்ன சாப்பிட்றீங்க என கேட்டாள். என் மகன் வீடாக இருந்தால் உரிமையாக கேட்டு சாப்பிடலாம், ஆனால் என அவர் நிறுத்த, வீடு எதுவாக இருந்தாலும் உங்களை அழைப்பது உங்கள் சீதாதானே ஆண்டி என அவள் சொன்னதும் இருவருக்கும் இடையே இருந்த மறைமுக பேச்சு முடிவுக்கு வர, சரி சீதா, நான் நேரடியா கேட்கிறேன், ரக்ஷித் செஞ்சது தப்பு தான், ஆனா அவன் உன்னிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறான், நீ எப்போது வீட்டிற்கு வருகிறாய் என கேட்டார் ஜெயந்தி. கடல் நீரை கையினால் கட்டுப்படுத்த முடியாது, இப்போது என் மனதின் உணர்வுகளும் அதுபோல்தான் ஆண்டி, என்னால் அவரை எந்த காலத்திலும் மன்னிக்க முடியாது என அவள் முடிவாக சொல்ல, யோசித்து பதில் சொல் சீதா என அவர் சொல்ல, முடிந்து போன அத்தியாயத்துக்கு இனி முகவுரை தேடாதீங்க என்றவள், நம்பிக்கை துரோகத்தை நான் எப்போதும் மன்னிக்க மாட்டேன், அவர் உங்களிடம் எல்லாம் சொல்லி இருப்பார், நீங்கள் சொல்லுங்க ஆண்டி, என் தாத்தாவை பத்தி எத்தனை முறை இவரிடம் பேசியிருப்பேன், அப்போதாவது இவர் உண்மையை என்னிடம் சொல்லி இருக்கலாம் இல்லையா, என்மேல் அவர் உண்மையாக அன்பு வைத்திருந்தால் அவர் உண்மையை சொல்லி எனக்கு புரிய வைத்துவிட்டு அதன் பின்னர் என்னுடன் குடும்பம் நடத்தியிருப்பார், ஆனால் இவரோ அப்படி செய்யாமல் மறைத்து என்னுடன் போலியாக வாழ்ந்து இருக்கிறார், நினைக்கும் போதே என் உடல் கூசுகிறது ஆண்டி, அப்போ இவர் என்ன நினைத்திருக்கிறார், இவளுடன் வாழ்ந்த பிறகு சொன்னால் இவள் நம்மை விட்டு எங்கும் செல்ல மாட்டாள் என்ற எண்ணம் தானே, அது என்னிடம் பலிக்காது என அவள் சொல்லும் போதே முகம் கோபத்தில் சிவந்தது. உனது கோபம் புரிகிறது சீதா, உனது தாத்தாவின் இழப்பு கண்டிப்பாக ஈடு செய்ய முடியாத ஒன்றுதான், ஆனால் ஒன்றை புரிந்து கொள், முடிந்து போன செயலை நினைத்து இருக்கும் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளாதே, தவறு செய்பவன் திருந்தி வரும்போது மன்னிப்பது மனிதத்தன்மை சீதா என்றார் அவர். இல்ல ஆண்டி, அவர் திட்டி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது தவறு செய்திருந்தாலோ கண்டிப்பாக மன்னித்து விடுவேன், ஆனால் நான் அவரின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை கொன்று விட்டார், என் அன்பை அவர் அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டார், என்னால் அதை எப்போதும் மன்னிக்க முடியாது, இனி இது சம்பந்தமாக நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் என அவள் உறுதியாக கூறிவிட்டாள். ஜெயந்தியோ, இதுவரை உன்னிடம் சீதா பூவின் மனமும் குணமும் நிறைந்து இருந்தது, இப்போதோ அதன் முட்களும் காம்புகளும் கொண்ட முழு சீதாவை பார்க்கிறேன், இந்த ஆளுமையும் மலருக்கு ஒரு பாதுகாப்புத்தான், உனது உணர்வுகளையும் ஒரு பெண்ணாக நான் மதிக்கிறேன் சீதா என்றவர், சரி நீயும் நன்றாக நான் சொன்னதை யோசித்துப்பார் என சொல்லிவிட்டு கிளம்பினார். அதன் பின்னர் காவேரி, ரவி என எல்லோரும் எடுத்து சொல்லியும் அவள் முடிவில் இருந்து பின்வாங்கவில்லை. ஜெயந்தி சீதாவிடம் பேசியதை ரக்ஷித்திடம் சொல்ல, அப்போதுதான் ரக்ஷித்திற்கு பயமே வந்தது, இனி சீதா தனக்கு கிடையாதா என்ற எண்ணமே அவனை அணுவாக கொன்றது, அவனால் எந்த வேளையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. இதற்கிடையில் ரவி தேவி திருமணம் அள்ளாடிக் கொண்டிருந்தது. காவேரியோ சொன்ன தேதியில் திருமணம் செய்ய வேண்டும் என சொல்ல, இந்த சூழ்நிலையில் செய்ய முடியாது என ரவி தேவி இருவருமே மறுத்துவிட்டனர். இதன் பஞ்சாயத்து சீதாவிடம் செல்ல, அவளோ சொன்ன தேதியில் திருமணம் வைத்தால் மட்டுமே தான் இந்த வீட்டில் இருப்பேன், இல்லை என்றால் ஊரை விட்டே சென்று விடுவேன் என மிரட்டி இருவரையும் ஒத்துக்கொள்ள வைத்தாள். இங்கு காவேரி அம்மாவும் அங்கு ஜெயந்தியும் திருமண வேலைகளை கவனிக்க, சீதாவோ பித்து பிடித்தவன் போல் இருக்க, சீதாவும் இயந்திரத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். ரவி தேவி இருவரும் திருமணத்தை வைத்து இவர்களை எப்படி ஒன்று சேர்ப்பது என திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர். இந்த பிரச்சனைக்கு இடையில் இங்கு நடப்பது எதுவும் சீதா வீட்டில் தெரியாமல் பார்த்து கொண்டனர். ரக்ஷித் பலமுறை சீதாவை சந்தித்து பேச முயற்சி பண்ண அவள் பிடிகொடுக்கவே இல்லை. சீதா இந்த அளவு உறுதியாக இருப்பாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவனது எண்ணை அலைபேசியில் பார்த்தாலே அதை எடுக்க மாட்டாள். திருமண வேலைகள் நடந்து கொண்டிருக்க ரக்ஷித் சீதா உறவு நீர் பூத்த நெருப்பாக புகைந்து கொண்டிருந்தது. பாட்டியிடம் இருந்து அழைப்பு வரும்போது மட்டும் ஏதாவது காரணம் சொல்லி தப்பித்துக் கொண்டிருந்தாள் சீதா. திருமணத்திற்கு ஒரு வாரம் இருக்கும் நிலையில் வாணியின் வழக்கும் இறுதிக்கட்டத்திற்கு வந்தது. வாணியின் கணவர் டைவர்ஸே கொடுக்க மறுக்க சில வலுவான சாட்சிகளை கொண்டு அவனின் சுயரூபத்தை வெளிப்படுத்தினாள் சீதா. ஒருமுறை தரணியின் அலைபேசியில் இருந்து அழைப்பு வர எடுத்த சீதா, ஆனால் பேசியது ரக்ஷித். சீதா, நான் ரக்ஷித் பேசுகிறேன், நான் சொல்றத கேள், நீ வாணியின் கேஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. அவன் கொஞ்சம் மோசமானவன், எந்த லெவலுக்கு வேண்டுமானாலும் இறங்குவான். அவனுக்கு அரசியல் செல்வாக்கு இருப்பதால் எதை வேண்டுமானாலும் செய்வான். எப்போதும் இது போன்ற வழக்கில் தீர்ப்பு வரும்போது என அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இங்க பாருங்க சார், முன்னொரு காலத்துல நீங்க எனக்கு சீனியரா இருந்திருக்கலாம், அதுக்காக நீங்க சொல்றத நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இது என்னோட கேஸ், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம்.
இதை நம்பி ஏமாந்தது அந்த சீதா. இப்போ அதற்கெல்லாம் ஏமாற மாட்டேன். நீங்க உங்க வேலை என்னமோ அதை பாருங்க என முகத்தில் அடித்தாற்போல் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள். இதற்கு முன்னர்தான் வாணியின் கணவன் வந்து அவளை மிகவும் மோசமான வார்த்தைகளில் திட்டி சென்றிருந்தான். அதற்கேற்றாற்போல் ரக்ஷித்தும் மலைக்க அவன் மேல் இருந்த கோபத்தை ரக்ஷித்தின் மீது கொட்டிவிட்டாள் சீதா. மறுநாள் காலை அவள் எழுந்து வெளியே வர ரக்ஷித் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் கண்களில் ஒரு மின்னல் தோன்ற, முகத்தில் சந்தோஷம் பொங்க அவனை பார்த்தவள் அது ஒரு நிமிடம்தான் நீடித்தது. அதற்குள் மறுபடியும் அவன் சொன்ன வார்த்தைகள் நினைவு வர முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விட்டாள். அவள் வெளியே வந்ததிலிருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்த ரக்ஷித் அவளது முகபாவனையை வைத்து அவள் மனநிலையை கண்டவன் இன்னும் அவளுக்கு கோபம் குறையவில்லை என்பதை தெரிந்து கொண்டான். ஒரு ஆசுவாச பெருமூச்சுடன் ரவியிடம் திரும்பி, உன்னை நம்பித்தான் இருக்கேன் ரவி. ஏதாவது பிரச்சனைனா என்னால தாங்கிக்க முடியாது. உன்னால முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன் என்றான். நீ கவலைப்படாத ரக்ஷித், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என நம்பிக்கையுடன் சொல்லி அவனை அனுப்பி வைத்தான் ரவி. திருமணத்திற்கு புடவை எடுக்க ரவி, தேவி, காவேரி, ஜெயந்தி என அனைவரும் செல்ல ரக்ஷித் வரவில்லை. சீதாவும் மறுக்க ரவியும் தேவியும் தான் கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தனர். விருப்பம் இல்லாமல் வந்தாலும் பட்டுப்புடவையை பார்த்தவுடன் பெண்களின் மனம் மாறிவிடுவது இயல்புதானே. அங்கு வந்து புடவை பார்த்து கொண்டிருந்தவள் இளம் மஞ்சளில் பச்சை வண்ண பார்டரில் மயில்களுடன் கூடிய சிறு பூந்தோட்டம் போல் அதன் முந்தானை அமைந்திருக்க பார்த்தவுடன் பிடித்து விட்டது சீதாவிற்கு. எடுத்து தன் மீது வைத்து அழகு பார்க்க மேலும் அழகாக இருந்தது அந்த புடவை. அப்போது அங்கு வந்த தேவி, ஹே சீதா, சூப்பரா இருக்கு என சொல்ல அனைவரும் அவளை பார்த்தார்கள். அவள் நிறத்திற்கு அந்த புடவை அழகாக இருந்தது. காவேரியோ, சீதா குட்டி, இந்த புடவை கட்டி நீ ரக்ஷித்தோட நிற்கும்போது எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா என்றவர் இதை எடுத்துக்கோ என சொன்னார். ரவியும் தேவியும், ஆமாம் சீதா, இதுல அண்ணன் உன்னை பார்த்தா அப்படியே உருகிடுவார் என அவர்களும் கிண்டல் பண்ண ரக்ஷித்தின் பெயரை கேட்டதும் வேகமாக அதை தூக்கி போட்டவள், எனக்கு இந்த புடவை வேண்டாம் என சொல்லிவிட்டு அரக்கு கலரில் ஒரு புடவையை எடுத்தவள் பிரித்தே பார்க்காமல் பில்லிற்கு அனுப்பினாள். சீதா, நீ செய்யறது ரொம்ப தப்பு என அவள் அருகில் வந்து சொன்ன ரவி, முதலில் எடுத்த புடவைக்கே நான் பில் போடுறேன் என்றான். சீதாவோ, நீ எதுக்கு வேண்டும்னாலும் பில்ல போடு, ஆனா நான் கட்ட மாட்டேன் என கோபமாக சொன்னவள், அதற்குத்தான் வரலன்னு சொன்னேன், கேட்டீங்களா என சொல்ல அதற்கு பிறகு யாரும் அங்கு பேசவில்லை. சீதா எடுத்த அரக்கு கலர் புடவைக்கே பணம் கொடுத்தான் ரவி. மறுநாள் காலை வாணியின் கேஸில் தீர்ப்பு. மிகவும் திறமையாக வாதாடி இருந்தாலும் ஏனோ அவளுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதே நேரத்தில் ரவியும் சீதாவிடம் நாளை தீர்ப்பை பற்றி கேட்டவன் அவள் தனியாக செல்ல வேண்டாம், தானும் உடன் வருவதாக சொல்லி இருந்தான். மேலும் நீதிமன்றத்தில் எந்த அலைபேசி அழைப்பு வந்தாலும் என்னை கேட்காமல் நீ பேசாதே என்று சொல்லி இருந்தான். சீதாவோ சிரித்துக்கொண்டே, என்னமாம் சிது, ஒரு குற்றவாளிக்கு சொல்றது எல்லாம் எனக்கு சொல்றீங்க? இது ஒரு சாதாரண விவாகரத்து கேஸ், இதுக்கு போய் எல்லோரும் இப்படி பயப்படுறீங்க என கிண்டல் செய்தபடி உறங்க சென்றாள். படுத்தவளுக்கு உறக்கம் வரவில்லை. என்னதான் தரணி பட்டாபி என அவளுக்கு தைரியம் சொன்னாலும் அவள் மனம் அவனின் வார்த்தைக்காக ஏங்கியது. அவள் ஆரம்பத்தில் இந்த வழக்கில் சோர்ந்து நின்ற போது எல்லாம் அவன் வழக்கு சம்பந்தமாக பேசவில்லை என்றாலும் அவன் அருகில் வந்து நின்றாலே அவளுக்கு தைரியம் தானாக வந்துவிடும். அவனும் எதுவும் பேசாமல் அவளது தோளில் கை போட்டு கண்ணாடி முன் சென்று நிற்பான். என்னில் பாதினி, எப்போதும் உனக்கு நான் இருக்கிறேன் என வார்த்தை சொல்லாமலே அந்த உணர்வை அவளுக்குள் ஏற்படுத்தி கொடுப்பான். கதை தொடரும். நாளை பார்க்கலாமா?